பார்க்க போகிறீங்க. இந்த பட்டிமன்றத்தோட சிறப்பு என்னென்னா, பேச்சு மூலமாக சத்தியத்தையும் அறிவிக்கணும், அதே போல் அந்த சத்தியம் நம்மை சிந்திக்கவும் வைக்கணும், அதே சமயத்தில் சிரிக்கவும் வைக்கணும். அதனால் எல்லாரும் இந்த பட்டிமன்றத்தை நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறதோட நிறுத்திடாமல், அதில் என்ன கருத்து சொல்ல வராங்க, என்ன சத்தியத்தை அதில் சொல்ல வராங்க, அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். வரிசையாக நம்ம தலைப்பை முதல்ல சொல்லிட்டு அடுத்து வரிசையாக யார் பேச போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னென்னா, குடும்பத்தை கட்டுவது கணவனா இல்லை மனைவியா அப்படின்றது தான் இந்த பட்டிமன்ற தலைப்பு. இதில் நீங்கள் பார்த்துருக்க மாதிரி 6 பேர் தொடர்ந்து மாற்றி மாற்றி வந்து பேசுவாங்க. முதலாவதாக நாம் ஜான்சி அவங்கள வந்து பேச அழைக்கிறோம். ஜான்சி, வாங்க ஜான்சி. இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும், மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரி, மத்தியானம் ஆயிடுச்சு. குடும்பத்தை கட்டி காப்பது மனைவிகளே அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். பட்ஜெட் மேலாண்மை. பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்துறது கணவன்மார்களா மனைவிமார்களா? சொல்லுங்க, கணவன்மார்களா மனைவிமார்களா? இங்க இருக்க மனைவிகள் யாரும் பட்ஜெட் போட மாட்டாங்க போலயே. அப்படியா? அப்ப சொல்லுங்க. மனைவிமார்கள் தான் வருவாங்க. மாதம் பிறந்துட்டு சம்பளம் கொடுத்துட்டாங்க, இந்தா வச்சுக்கோ 10,000 தான். ஆனால் வரும்போதே 20,000த்துக்கு செலவையும் இழுத்துட்டு வருவாங்க. அதை கொடுத்துட்டு நீ இந்த 10,000த்தில் குடும்பத்தை இந்த மாதத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10,000த்தை வச்சு 20,000த்துக்கு உண்டான செலவையும் சமாளித்து மிச்சமும் எடுத்து அதை சிக்கனமாக செலவு பண்ணி அதை நம்ம கொண்டு போகிறது மனைவிமார்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. இது பொருளாதார மேதைகளுக்கே தெரியாத ஒரு ரகசியம்னா பார்த்துக்கோங்க. ராஜனை வீட்டிலே ஒரு பெரிய பொருளாதார மேதை இருப்பாங்க போலயே. அடுத்ததா, ஒரு பொருளை எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாமல் தேடுறத கணவன்மார்கள் கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அது எங்கே வச்சோம் அப்படின்றதே கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. என் பேண்ட் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு சத்தம் வரும், என் ஷூவை காணும், என் ஷாக்ஸை காணும் அப்படின்னு ஒரு சத்தம் வரும், என் பெல்ட்டை காணும், பர்ஸை பார்த்தியா எங்கே வச்ச அப்படின்னு சொல்லி சத்தம் வரும். இதெல்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு மந்திர சொல் கேட்கும் நடுவர்களே காதில், கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு பாருங்க அப்படின்னு அந்த குரல் கேட்ட உடனே அவங்களுக்கு அது கண்ணில் பற்றும். அது எப்படி படுன்றது உங்களுக்கு தெரியுமா? சில சமயம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னாலும் தெரியாத, நம்ம தான் போய் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த மந்திர சொல் வேலை செய்யும் நடுவர் அவர்களே. இது மனைவியோட சாதுரியம் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததா, இந்த வித்தை மனைவிமார்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, சமையல் வித்தை தான். எல்லாருக்குமே தெரியும்ல, கணவன்மார்கள் கோவமாக வரும் பொழுது இந்த சாப்பாட்டில் காரம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும், இந்த சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம சமைச்சு கொடுத்து பரிமாறி பக்கத்தில் உட்காந்து ஏங்க சாப்பிடுங்க, ஏங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாசத்தை பொழியும் பொழுது அவங்க கோபத்தையே மறந்துட்டு சகஜமாக சிரித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தானே நடுவர் அவர்களே? கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த உணவு அரசியல் ஒரு மனைவியுடைய மிகப்பெரிய ஆயுதம்னு நான் சொல்வேன் நடுவர் அவர்களே. இந்த இடம்தான் ஒரு த்ரில்லிங்கான இடம். என்னன்னா, கணவன்மார்களுடைய உறவினர்கள் வருவாங்க. நான் உனக்கு அத்தை முறை வேணுமா, நான் உனக்கு அண்ணி முறை வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் அவங்க அத்தையா இருக்க முடியும், அத்தைன்னு அவங்கள கூப்பிட வேணும், ஆனால் அவங்க நீ என்னை அண்ணின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் நம்ம சமாளித்து அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க விருந்தினர்களாக வரும் பொழுது அவங்கள உபசரித்து அவங்கள சமாளித்து கொண்டு போகிறது ஒரு சர்க்கஸ் வித்த மாதிரி இருக்கு நடுவர் அவர்களே. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏமா என்ன கோர்த்து விடுற? அடுத்ததா கணவர் ஒரு ஓட்டுநர் அப்படின்னா மனைவி அந்த வண்டியினுடைய பிரேக்காகவும் ஸ்டேரிங்காகவும் இருக்கிறாங்க. உண்மைதானே? என்ன சத்தத்தையே காணும்? உண்மைதானே? எப்படி ஒரு பிரேக் இல்லைன்னா அந்த வண்டியை நிப்பாட்ட முடியாதோ, ஸ்டேரிங் இல்லைன்னா திசை தெரியாமல் அந்த வண்டி ஓடுமோ, அதுபோல் கணவரை இந்த திசையில் போகணுன்னு வழி நடத்தி கொண்டு போகிறதே மனைவிகள் தான் நடுவர் அவர்களே. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். குடும்பத்தை கட்டுவது மனைவி தான் அப்படின்னு சொல்லி ஜான்சி அவர்கள் நல்லா பேசிட்டு போனாங்க. அடுத்து இல்லை எங்கள் கணவர்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்து பிரேமா பேச வராங்க. கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே உங்களுக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைவு வந்து குடும்பத்தை கட்டி காப்பது கணவர்கள் தான். இப்போ வந்து பேசிட்டு போனாங்களே ஒருத்தங்க, அவங்க வந்து பட்ஜெட் மேலாண்மையை பற்றி பேசினாங்க. சரிம்மா, நீங்கள் தான் வந்து கொடுக்குற சம்பளத்தில் பட்ஜெட் போடுறீங்க. ஏம்மா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்தா நீங்கள் 10,000 ரூபாய்க்காம பட்ஜெட் போடுறீங்க? 20,000 ரூபாய்க்கு நீங்கள் செலவெழுத்து வச்சுருங்கம்மா. இது எத்தனை கணவன்மார்களுக்கு அவங்க வந்து அவஸ்தைப்படுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இதில் வந்து அவங்க வந்து நாங்கள் தான் வந்து சிக்கனமாக வந்து குடும்பத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ட்ரெஸ்ஸு கடைக்கு போனாலே வந்து எவ்வளவு செலவாகும்னு இங்கே கணவன்மார்களுக்கு தான் தெரியும். கணவர்கள்லாம் ரொம்ப பலமாக அடி வாங்கியிருப்பாங்க போல. அந்த மிச்ச 10,000 ரூபாயும் வந்து எப்படியோ கடன் வாங்கி மேனேஜ் பண்ணுறது வந்து எங்கள் கணவன்மார்கள் தான் நடுவர் அவர்களே. அடுத்து வந்து பொருட்களை தேடுறதை பற்றி சொன்னாங்க. உண்மைதான், எங்கள் கணவன்மார்களுக்கெலாம் வந்து மறதி கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வந்து நடுவர் அவர்களே, நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பொருட்களை வந்து வச்ச இடத்துல இருக்கிற மாட்டுக்கு நடுவர் அவர்களே. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டை ஒதுங்க வைக்கிறான்னு அங்கேயும் இங்கேயும் இவங்க மாற்றி வச்சுட்டு எங்கள் கணவர்கள் வந்து ஏதாச்சும் கேட்கும்போது எங்க அங்கே தானங்க இருந்துச்சுன்னு இவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கேம் நடுவர் அவர்களே, நீங்கள் யோசிக்கணும் கொஞ்சம். அடுத்து வந்து இவங்க வந்து அன்பாக சமையல் செஞ்சு கொடுக்க கோவத்தை மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாகவே அது அன்பு கலந்த இன்னொரு விஷயம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடல அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு உப்பு இல்லாத சாம்பார் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் நடுவர் அவர்களே. உங்கள் கணவருக்கு நிறைய தடவை நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு இது வந்து ஒரு சர்வாதிகாரம் நடுவர் அவர்களே. இது நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து உறவினர்கள் வந்தால் இவங்க தான் வந்து சமாளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு கணவன்மார்கள் கிட்ட கேட்டு பாருங்க, வீட்டுக்கு அதிகமாக வர்றது அவங்க உறவினர்களா இல்லை இவங்க உறவினர்களான்னு நீங்கள் கேட்டு பாருங்க. வீட்டுக்கு வந்தால் இவங்க சமையல் செஞ்சு போடுவாங்க, ஓகே தான். ஆனால் அதுக்கான செலவு, இவங்க ஏதாச்சும் வெளியில் போனாங்கன்னா அதை சமாளிக்கிற செலவெல்லாம் யார் நடுவர் அவர்களே பார்க்குறா? இவங்க தான் நடுவர் அவர்களே நல்லா எக்ஸலண்ட்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. அடுத்து நடுவர் அவர்களே, நான் கடைசியாக என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன். இவங்க மனைவிகள் தான் வந்து பிரேக்கு இவங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான். பிரேக்கு போட்டால் தான் வந்து வண்டி எங்கே நிற்கணும் அப்படின்னு தெரியும். ஸ்டியரிங் இருந்தால் தான் வந்து கார் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தெரியும். ஆனால் நடுவர் அவர்களே, நீங்கள் ஒன்று யோசிச்சிங்களா? பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடுமான்னு யோசிச்சிங்களா நடுவர் அவர்களே? இன்ஜின் இல்லாமல் வண்டி ஓடுமான்னு யோசிச்சிங்களா நடுவர் அவர்களே? அந்த பெட்ரோலும் இன்ஜினும் கணவன்மார்கள் தான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. அந்த இன்ஜின் ஒரு சத்தம் போட்டால் வண்டி ஓடாத நடுவர் அவர்களே. அதனால நீங்கள் வந்து தீர்ப்பை வந்து கணவன்மார்கள் தான் வந்து வீட்டை வந்து நல்லா சமாளிக்காங்கன்னு சொல்லி கொடுக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்கள் கணவர்கள் சளைத்தவர்கள் இல்லை,
பெட்ரோல், அதாவது கருப்பு தங்கங்கள் அப்படின்னு சொல்லி பிரேமா வந்து அடிச்சு பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து நான் ராணிய, மனைவி தான் எங்க குடும்பத்தை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேச ராணியை அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். குடும்பத்தை கட்டி காப்பது மனைவிகள் தான் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். குழந்தைகளின் வளர்ச்சி. ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்குது அப்படின்னா அது அவங்க அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இதே அது ஒரு சின்னதாக சேட்டை பண்ணிட்டு குறும்புத்தனம் பண்ணிட்டு இருந்தால் அது அவள் அம்மா மாதிரி அப்படிம்பாங்க. இப்படியே ஒரு பிரிவை வந்து இந்த கணவர்மாரெலாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, கரெக்டாக சொன்னீங்க அம்மா. அவங்க காலையில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நைட்டு போல் வந்துட்டு செல்லாம் நல்லா இருக்கியா, சரி சாப்பிட்டியாமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளை படுத்துறது நமக்கு தான் தெரியும் நடுவர் அவர்களே. அந்த பிள்ளைங்களையும் ஒரு நல்ல குழந்தையா ஒரு நல்ல மனிதனா நம்ம செதுக்கி வைக்கிறது நமக்கு தான் தெரியும் நடுவர் அவர்களே. அடுத்தால ஒரு முடிவெடுக்கும் அதிகாரம். பெரிய பெரிய முடிவுலாம் எங்கள் வீட்டில் எங்கள் கணவர் தான் எடுப்பார். சின்ன சின்ன முடிவுலாம் நான் எடுப்பேன். அந்த பெரிய பெரிய முடிவு என்னன்னா, அமெரிக்கா அதிபர் யாரு, உலக பொருளாதாரம் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான பெரிய முடிவுலாம் எங்கள் கணவர் இந்த மாதிரி எடுப்பார். எந்த ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், எந்த வீடை வாங்கலாம் அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன முடிவுலாம் நாங்கள் மனைவிமார் தான் எடுப்போம் நடுவர் அவர்களே. உங்கள் முடிவை கேட்கலன்னா அவங்க வீட்டிலே இருக்க முடியாதேம்மா. அடுத்தால தியாகம். கணவருக்கு வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் விடுமுறை அப்படிம்பாங்க. இங்கே வீட்டில் நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் நமக்கு மனைவிமார்களுக்கு 365 நாளும் நமக்கு வேலையாக தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதை பேசுறதுக்கு முன்னக்கூட்டி அங்கே வேலை பார்த்துட்டு தான் வந்து நிற்கிறேன். நடுவர் அவர்களே, எப்படி நாங்கள் வந்து கட்டி காக்குறோம் நீங்களே சொல்லுங்க. ஆமாம், சபையையும் அவங்க தான் கட்டி காக்குறாங்க. அடுத்தால சொந்தங்கள் நடுவில் யார் யாருக்கு எப்போ என்ன செய்யணும், என்ன ஃபங்க்ஷன் வருது அப்படிலாம் மறந்துடுவாங்க. அவங்க சொந்தக்காரங்களையே அவங்க வந்து மறந்துடுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த மனைவிமார்கள் தான் இவங்களுக்கு இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் இருக்க போகணும் அப்படிங்கிற ஞாபகப்படுத்ததே இந்த மனைவிமார்கள் தான். கடைசியாக ஒரு இது சொல்லுவேன். கணவர்கள் தங்களை வீட்டின் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அந்த தலைவரையே இயக்கும் அதிபர் மனைவிதான் என்று என் உரையை முடிக்கிறேன். கணவரையே இயக்குகிற அதிபர் வந்து மனைவிகள் தான். அப்போ நாங்கள் தான் இந்த வீட்டை வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசிட்டு போனாங்க ராணி. அடுத்தது, இல்லை இல்லை நாங்கள் தான் இந்த வீட்டுக்கு அதிபர், நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் இல்லை, நாங்கள் தான் இந்த குடும்ப தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பேச வராரு பெஸ்லேல். அவையோருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். ஏங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க. 2 அம்மா மாதிரி பேசியிருக்காங்க. மறந்துடுவோம்மா, என் முன்னாடி வச்சுருக்க பேண்ட்ஸு மறந்துடுதான், வீட்டில் அலமாரியில் வச்சுருக்க சேலை மறந்துடுதான், எல்லாமே. ஏன் மறக்கு தெரியுமாங்க? நாங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படுகிறோம். வெளியே எல்லா வேலையும் நல்லா பார்த்துட்டு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே மனைவியோட அன்பில் மயங்கி விடுகிறோம். எங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது வீட்டில். வேணா இங்கே பாருங்க, மிகப்பெரிய போதகர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட வேணா கேட்டு பாருங்க நடுவர் அவர்களே. சபையை எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அவங்க கிட்ட தான் அன்பில் மயங்கி இருக்கிறார்கள் இல்லையா போதகர்களே? அன்பில் மயங்கி இருக்கிறதுனால எங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி இருக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. மறந்துட்டோம், பிரம்மையா இப்படி பேன்னு இருக்கும், அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க தான் குடும்பத்துக்கே அதிபர், இந்த கணவன்மார்களே ஆட்டி படைக்கிற அதிபர் நாங்க தானே. அந்த அதிபர்களுக்கு கரண்ட் எங்கிருந்து வருது தெரியுமா? அதிபர்கள் கையில மொத்தமா கொண்டு பொருளாதாரத்தில் ஒப்படைக்காங்க பாருங்க எங்க கணவன்மார்கள் நம்பி. அது கையில வந்தவொடனே எலக்ட்ரிசிட்டி ஏறிடும். இங்கே நாங்க ஃபியூஸ் போய் உட்கார்ந்துருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கணும். அது நடுவர் அவர்களே, மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு கணவன்மாரும் வெளியில அவ்வளவு சாதனைகள் படைக்கிறான், வெளியே 1000 பிரச்சனைகளை பார்த்துட்டு வரான். வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காரான். ஏங்க மங்குனி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களேன்னு சில வீடுகளை கேட்காங்க. எங்க வீட்டில் அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. சில வீடுகளை கேட்கறத நான் பார்த்துருக்கிறேன். அது ஏன்னா அந்த பிரச்சனையை கொண்டு மனைவிக்கு மேல செலுத்தி அந்த மனைவிக்கு மனம் வருத்தப்படக்கூடாது, நமக்குள்ளேயே வச்சு ப்ராசஸ் பண்ணி அப்படியே செமிச்சிருவோம் அப்படின்னு ஒரு
பெரிய பரந்த மனப்பான்மை அப்படினால தான் நடுவர் அவர்களே நாங்கள் அப்படி பிரம்மை போல உட்கார்ந்துருக்கோம். உறவு அந்த ரெண்டு அம்மா மார்ட்டையும் ரொம்ப சில பேச்சுக்கள் ஏறி பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு. உறவுகள் அவங்க தான் கட்டி காப்பாத்துறாங்க, பாலம் அமைக்காங்க. அந்த பாலத்துக்கு டோல்கேட் யாரு கட்டுறாங்க? டோல்கேட் ஃபீஸ் யாரு கட்டுறாங்க? இந்த கணவன்மார்கள் தான். அந்த பாலங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்து இரண்டு பக்கமும் அன்போட அன்புகளை பரிமாறிக்கொள்வதற்கு வேண்டிய எல்லா நிதி உதவியும் கொடுக்கிறது இந்த கணவன்மார்கள் தான். அதுல முக்கியமா சொன்னாங்க, எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பெரிய விஷயங்கள் எல்லாம் அவங்க தான் முடிவெடுக்காங்களாம். அதை வாங்குறது, வீட்டுக்கு என்ன வாங்கணும் அது வாங்கணும் எல்லாமே. அந்த வாங்க வேண்டிய பொருளுக்கு பாக்கெட்ல பைசா இருக்கா, என்ன செய்யலாம், கேஷா வாங்கணுமா கடனுக்கு வாங்கணுமான்ற பெரிய முடிவையே கணவன்மார் தாங்க நடுவர் அவர்களே எடுக்காங்க. அதுக்கு பின்னாடி அவன் யோசிக்கிற வழி யாருக்கு தான் தெரியும். அவன் முகத்திலையும் காட்ட மாட்டான், வாய் சொல்லி உங்ககிட்டையும் காட்ட மாட்டான். நடுவர் அவர்களே நல்லா நினைவச்சுக்கணும். இந்த கணவன்மார்கள் படுற பாடு இருக்குல்ல, என்னைக்காவது உங்ககிட்ட வந்து உங்களே மாதிரியே ஏதாவது எதிர்பார்த்துருக்காங்களா கேட்பாங்க. ஒரு ஜடமாட்டியை நீங்க குத்துன உடனே உங்க மனசு என்ன சொல்லுது? எல்லா மனைவிமாருக்கும் இன்னைக்கு வந்து உனக்கு சூப்பரா இருக்கு, உன்னை மாதிரி யாருக்குமே அழகா இருக்காது, உனக்கு தான் அழகா இருக்கு, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க இப்படின்னு எதிர்பார்க்குறீங்கல்ல. அவன் என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு சட்டை எடுத்து போடுவானே, அன்னைக்கு மனசார என்னைக்காவது வாழ்த்தி இருப்பாங்களா அந்த வீட்டுக்காரங்க? எங்க வீட்டுல இல்ல நடுவர் அவர்களே, மற்ற வீடுகளில் நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுறேன். என்னைக்காவது வாழ்த்தி இருப்பாங்களா? அவனுக்கும் ஒரு நப்பாசை இருக்காது, என்ன வாழ்த்துனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல, எனக்கும் ஒரு உற்சாகம் வரும்ல, அந்த உற்சாகத்தை வச்சு மற்ற நல்ல வேலையெல்லாம் பார்த்துருவேன்ல அப்படின்னு அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசைக்கு எந்த மனைவிமார்கள் பாராட்டணும், கணவனை ஆசையா பாராட்டி உற்சாகப்படுத்தி நல்லா வாழ வைக்கணும்னு எந்த மனைவிமார்கள் நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே? இந்த பாயிண்ட வாழ்க்கை முழுசும் மறக்க கூடாது நடுவர் அவர்களே. எல்லா பெண்களும் மறக்க கூடாது. கடைசியா சொல்ல வேண்டியது, இவங்க சொன்னாங்க அமெரிக்க அதிபரை பத்தி தெரியும் எங்களுக்கு, அதெல்லாம் அது தெரியும், ஒரு நடப்பு தெரியும் எல்லாமே. அமெரிக்க அதிபர் உள்ள பிரச்சனை எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? நாங்க சொல்லட்டுமா? அமெரிக்க அதிபர் ஏதாவது பண்ணாருன்னா பொருளாதாரத்துல நல்ல இடிக்கும், எல்லா நாட்டுக்குமே இடி விழும். அப்படி இடி விழுந்துச்சுன்னா நம்ம நிறைய ரூபா கொடுத்து பொருள் வாங்க வேண்டிய இருக்கும். இருக்கிற பட்ஜெட்ல நிறைய சேலை எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு கவலை. அந்த கவலையில தான் எங்க மேல உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா, உனக்கு அமெரிக்க அதிபர் தெரியுமான்னு. எங்களுக்கு எங்க அமெரிக்க அதிபர்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களை நம்பி அந்த ஆண்டவன் கொடுத்த என் மனைவியையும் என் பிள்ளைகளை பத்தி தான் எங்க மனசு ஃபுல்லாவே நினைச்சிட்டு இருக்கும் நடுவர் அவர்களே. அந்த தாக்கி பேசுற அந்த அம்மாமாரோட வாய் அடைக்கிற மாதிரி நீங்க ஒரு தீர்ப்பை சொல்லி நல்ல ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னு நம்புறோம். ஒரு வீடும் நல்லா நடக்கிறதுக்கு 4 மேலாளர் மாதிரி அந்த அம்மா மாதிரி யாரையாவது பிடிச்சு 4 வேலையை வாங்கி எல்லாம் பண்ணிடுவாங்க நடுவர் அவர்களே. ஆனால் அந்த வீடு இயங்குறதுக்கு தேவையான பணத்தை இந்த கணவன்மார்கள் தான், பெரும்பான்மையான குடும்பத்தில் அந்த கணவன்மார்கள் தான் ஊர்ல 4 பேர்கிட்ட ஏச்சு வாங்கி அவமானப்பட்டு அந்த அவமானத்தை எல்லாம் வந்து வீட்டில் காட்டாம பல்ல காட்டிக்கிட்டு உங்ககிட்டையும் வாங்கி கட்டுறான் பாருங்க. அதுக்குள்ளேயும் அவன் அன்பை எல்லாத்தையும் பொதிஞ்சு வச்சுட்டு அமைதியா போய் தூங்குறான் பாருங்க. அந்த கணவன்மார்களால தான் இந்த குடும்பங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை உங்களுக்கும் தெரியும் என்பதை உணர்ந்து நல்ல தீர்ப்பை கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட விடைபெற நடுவர் அவர்களே. பொருளாதாரத்து மூலமா இந்த குடும்பத்தை கணவன் தான் கட்டுறான் அப்படின்னு சொல்லி பெஸ்லேல் அவர்கள் பேசினாங்க. அடுத்தது இல்ல பெண்கள் நாங்களும் பொருளாதாரத்து மூலமா கட்ட தான் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் பல விஷயங்களை நாங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேச கனியை அன்புடன் அழைக்கிறேன்.
நியாயமான தீர்ப்பை வழங்கும் நடுவர் அவர்களுக்கும், என்னதான் எதிராக பேச வந்தாலும் என் எதிர்த்தரப்பினருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனைவி என்ற வார்த்தையோட அர்த்தம் மனையை வெற்றிகரமாக நடத்துவதனால் அவர் மனைவி என்று அழைக்கப்படுகிறாள். நம் வாழ்வில் கடைசி வரை அவள் துணையாக இருப்பதனால் அவர் துணைவி என்று அழைக்கப்படுகிறாள். மனைவி பக்கம் இதுக்கெல்லாம் கைத்தட்டு வராதா? வாழ்நாள் முழுவதும் கண்ணுக்கு தெரியாத வைஃபை போல, கண்காணிப்பு கேமரா போல பாதுகாக்கிறதுனால அவ வைஃப் என அழைக்கப்படுகிறாள். மௌனம் வந்து சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம். இப்ப ஒரு மனைவி அமைதியாக இருப்பதனால் அவள் பயத்தினால் அல்ல, அந்த அமைதியை தான் அந்த வீட்டில் நிம்மதி ஒளிந்திருக்கிறது என்பதனால் தான் அவள் அமைதியாக இருக்கிறாள். புயலுக்கு பின் அமைதி என்று நீங்கள் நினைக்கலாம், அந்த புயலையே தடுத்து நிறுத்தும் அணை நான். வளையும் புல்லாக இருப்பது அந்த புல்லில் வீடு உடையாமல் இருப்பதற்காக தானே தவிர பலவீனமாக இருப்பேன் என்பதற்காக அல்ல. நடுவர் அவர்களே, விட்டு கொடுத்தல், ஒரு வீட்டில் விட்டு கொடுத்தல் தான் அந்த வீட்டோட வந்து முக்கியமான ஒரு பலன். இப்போ வந்து மனைவிமார்கள் சண்டையை வந்து டெபாசிட் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் வந்து நீ தான் சண்டை போடுற, சண்டையை போட்டு சேர்த்து வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவிமார்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சண்டையை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. இப்போ சண்டை போட்டிருக்காங்களா அந்த டைமோட மறந்துடுச்சு, அதை நினைச்சு வச்சு சண்டை போட மாட்டாங்க. அப்படியா? நான் கேள்விப்பட்டது வேற மாதிரிலா. ஒரு சில வீடுகள் அப்படி இருக்கலாம். அப்புறம் வந்து யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் தான் அந்த வீடு வந்து நிம்மதியா இருக்கும். அந்த யாரோ ஒருவர் நாங்களாக இருப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, கணவர் வந்து தோற்று விடக்கூடாது என்பதற்காக பல நேரங்களில் மனைவிமார்கள் வந்து பல வெற்றிகளை வந்து இழக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு விளக்கும் ஒளியும், அதுல வந்து எண்ணெய் வந்து கணவன்மார்கள் அப்படின்னா விளக்கு வந்து மனைவிமார்கள். அந்த எண்ணெய் வந்து தீர்ந்து போவதாக வந்து அது கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த அவரோட உழைப்புனால அந்த எண்ணெய் வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்னா, அந்த அன்பால வந்து அந்த எண்ணெயை வந்து மனைவிமார்கள் வந்து நிரப்புவாங்க. நடுவர் அவர்களே, இப்ப கணவர்மார்கள் சிரிக்கும் போது மனைவி கேட்பாங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினாலேயோ கோபத்தாலேயோ இல்லை, கணவர் வந்து சிரிக்கிறதுனால சந்தோஷம் என்ன, அது திரும்ப வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாங்கிறதுக்காக தான் எதுக்கு எந்த விஷயத்துக்காக ஹாப்பினஸ் ஆகுறாங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கேட்கிறாங்க. நான் கூட இருக்கும்போது நீங்க எப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இல்லையே, அவங்க கூட இருக்கிறதுனால தான் அவங்க சிரிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, அப்புறம் வந்து ஒரு டைரி மாதிரி சொன்னதையே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க அதை நினைச்சு பாருங்க, பழச நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அனாவசியமா ஒரு விஷயத்தை செலவு பண்ணலாம். மிந்தி இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க மிந்தி நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத ரிமைண்ட் பண்றது வந்து மனைவிமார் தான் அவர்களை. அனாவசியமா செலக்கும் போது மிந்தி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப வந்து கடவுள் வந்து எப்படி மாத்திருக்காங்க, அப்போ வந்து பழச வந்து நினைவிட்டுறது அவங்கள வந்து நோகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, அவங்க வந்து பழச மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நடுவர் அவர்களே, அப்புறம் வந்து கணவர்மார் சொல்லுவாங்க, வாத திறமையில வந்து உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணவர்மார்கள் சொல்லுவாங்க. ஆனா மனைவியிடம் தோற்று போவதில் கிடைக்கும் சுகமே தனிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். நடுவர் அவர்களே, அப்புறம் வீட்டின் வந்து ஒரு அச்சாணி வந்து மனைவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி என்பது வந்து குடும்பத்துக்கு வந்து குடும்பத்தை நடத்துகிற ஒரு மட்டும் வீட்டோட கட்டிட கலைஞரை வந்து மனைவி தான். நடுவர் அவர்களே, எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் சரி கட்டி முகம் செலிக்காம சரின்னு சிரிச்சுட்டே அனைத்தையும் அரவணைத்து சென்று அந்த குடும்பத்தை கட்டி காக்கிறது வந்து மனைவி தான். நடுவர் அவர்களே, வீட்டை கட்டி காக்கிறது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் அந்த மனைவியோட கையில தான் இருக்கு. இப்போ ஒரு கணவன் வந்து சரியில்லை அப்படின்னா மனைவி வந்து குடும்பத்தை அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே வந்து பிள்ளைங்களை வந்து நல்லா அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க. அதே இது ஒரு மனைவி சரியில்லாத வீட்டில் ஒரு கணவனால் அந்த சேலஞ்சை பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். நடுவர் அவர்களே, இப்போ பைபிளில் கூட வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப கடவுள் வந்து யாருக்கு எந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்கிறது பைபிள்ல தெளிவா போட்டிருக்காங்க. இதை விட பெரிய ஒரு எவிடன்ஸ் நமக்கு வேண்டாம், பெரிய ஒரு ஆதாரம் வேண்டாம். புத்தி உள்ள ஸ்திரீயால மட்டும்தான் வீட்டை கட்ட முடியும் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதை விட நீங்க வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு வேற எதுவும் ஆதாரம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி சொல்வீங்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு வீட்டை கட்டுகிறது அது ஒரு ஸ்திரீயால மட்டும்தான்
முடியுங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன், ஏன் குணசாலியான புருஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்கறது போடல. புருஷர்கள் எல்லாம் குணசாலியா இருப்பாங்க போல, அதனால அப்படி கொடுக்க ஏன்னா ரேர் அவரை அதே ஒரு குடும்பத்தை வந்து கட்டி காக்கணும்னா ஒரு மனைவியால தான் முடியும் என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பா மனைவி தான் குடும்பத்தை கட்டுறாங்க, ஆண்டவரே சொல்லிட்டாரு புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் மறுவாக்கு ஏது அப்படின்னு சொல்லி அவங்களோட வாதத்தை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து நான் ஜெயாவை பேச அழைக்கிறேன். குடும்பத்தை கட்டுவது கணவன் தான் அப்படின்னு சொல்லி ஜெயாவை பேச அழைக்கிறேன். இங்க கூட வந்திருக்கிற அனைவருக்கும் முதலாவது நான் நன்றி. இங்க நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க, அதற்கு முதலாவது உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன தலைப்பு எடுத்திருக்கோம், குடும்பத்தை கட்டி காப்பது கணவனா மனைவியா. ஏன் நம்ம கணவனா மனைவியான்னு கேட்கணும், கணவன் தான்ட்டு கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இப்போ நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். இப்போ ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிறதுனா என்னது, இப்போ ஒரு ஆண் வந்து வேலைக்கு போறான், வேலைக்கு போய் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதற்கு அவங்க எவ்வளவு பாடுபடுறாங்கிறது ஒவ்வொரு ஆண்கள்கிட்ட கேட்டாதான் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆண் வந்து வேலைக்கு போகிறான், வேலைக்கு போகும்போது அந்த ஓனர்கிட்ட கை கட்டி நிக்கிறான். அந்த ஓனர் என்னதான் சொன்னாலும் 6+2 8ன்னு சொல்லுவாங்க, அது வந்து பெண்களுக்கு சரி. 6+2 7ன்னு அந்த ஓனர் சொல்லுவாங்க. அதையும் சரின்னு சொல்லிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காகவும் கடன்லாம் இருக்கக்கூடாது, அது எல்லாத்தையுமே மாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக தன்னையும் மறந்து இந்த குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம காதல கூட வாங்காம போய் வேலை செய்கிற நபர் யாருன்னா அது ஆண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஓனர் கிட்ட கை கட்டி நிக்கிறாங்க, எது சொன்னாலும் ஆமான்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனைவிகளும் அவங்க வீட்டு மாமியார் கிட்ட கை கட்டி எதுவும் சொன்னாலும் ஓகேன்னு தானே சொல்லி நிக்கிறாங்க. நடுவரவர்களே, எந்த வீட்டுல தான் மாமியார் கிட்ட மருமகள் கை கட்டி நிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க, அதை சொல்லுங்க நடுவரவர்களே. நிறைய வீடுகள் இருக்கதாமா செய்யுது. சரி, அடுத்து நம்ம எதிர்த்தரப்புன்னு சொன்னாங்க என்னன்னா வீடு வாங்குறதுக்கு வந்து நாங்க வந்து உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. என்னதான் அவங்க உழைச்சாலும் ஒரு இன்சூரன்ஸ் போடுறாங்க ஒரு வீட்டில், அது யார் பேரில் போடுவாங்க அப்படின்னா கணவன் பேரில் மட்டும்தான் போடுவாங்க. ஏன் போடுறாங்க, அந்த கணவன் இறந்த அப்புறம் கூட தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய மனைவிக்கு அந்த பணம் போய் சேருமே அப்படிங்கிற அந்த தாட் அவங்களுக்கு இருக்கிறனால தான் மனைவி பேரில் இல்லாமல் கணவன் பேரில் போடுறாங்க அந்த இன்சூரன்ஸை. மனைவி பேரில் என்ன தெரியுமா இருக்கும், சொத்து பத்திரம் அது எல்லாமே மனைவி பேரில் மட்டும் போகலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஓகே நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினர் வந்து இந்த கார்ல வந்து பிரேக்லாம் நாங்க தான் பண்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. அந்த பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒழுங்காவே அந்த வண்டி வந்து எங்கேயாவது சதஞ்சு போயிடும். அந்த பிரேக் யார் தெரியுமா, எங்க கணவன்கள் மட்டும்தான் அந்த பிரேக்கா இருக்காங்க. ஓகே நடுவர் அவர்களே, இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா நம்ம பைபிளே இருக்கு, ஆண்கள் அப்படி நம்ம சொல்லும் போது ஆதாம் இல்லையேல் ஏவாள் இல்லை அப்படிதானே, அதே மாதிரி தான் கணவன் இல்லையேல் யாருமே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஆதாம்கே தனியா இருக்க கூடாதுன்னு தானே ஆண்டவர் ஏவாளை அனுப்பிச்சிருக்காரு. அப்படி இல்லைல்ல நடுவரவர்களே, ஆதாம் இல்லைன்னா ஏவாள் இல்லை, அதே மாதிரி தான் மனைவி இல்லைன்னா கணவன் இல்லைன்னா மனைவி அப்படிலாம் கிடையாது. கணவன் இல்லைன்னா மனைவி யாருமே கிடையாது, அதான் சொல்றேன் நடுவர் அவர்களே. இப்போ எங்களுடைய ஆண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உழைச்சு ஓடா தேஞ்சு போய் இருக்காங்க நடுவர் அவர்களே. அதுக்கு நான் இப்போ என்ன உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன்னா, முடி ஃபுல்லாக அவங்களுக்கு ஒட்டி போய் அங்கே உட்காந்துருக்குறாங்க எல்லாரும். அவங்கள நம்ம என்ன தெரியுமா சொல்லலாம், முடிசூடா மன்னர்கள் நம்ம அவங்களுக்கு பெயர் வைக்கலாம். ஒரு தாய் வந்து தான் பிள்ளைய என்ன செய்வா, மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டுவா, பால் ஊட்டுவா, சீராட்டுவா, சரிதான். ஆனா இந்த உலகத்தையே பாருக்கன்னா, இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு தன்னுடைய தோல் மேல சுமந்து ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்காங்க அப்படின்னா அது கணவனால மாத்திரம் தான் முடியும் நடுவர் அவர்களே. சரி, லாஸ்டா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன்.
இப்போ 108 இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 108. அந்த 108க்கு ஏன் ஆம்புலன்ஸ்னு பெயர் வச்சாங்க? பொம்லஸ்னு பெயர் வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் தெரியுமா பேர் வைக்கல? அப்படி பொம்லஸ்னு பேர் வச்சிருந்தா அந்த உள்ள இருக்கிற லேடிஸ் எல்லாரும் மேக்கப் போட்டு வெளியே வந்து அந்த பார்க்கக்கூடியுமே அந்த பேஷண்ட் என்ன ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கணவன்னா மனைவி வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க, அமைதியா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மனைவி என்னதான் பேசினாலும் அதை அமைதியா காது கொடுத்து கேட்டு நமக்கு என்னன்னு இருக்கிறாங்க பாருங்க கணவன். என்னதானாலும் நம்ம அமைதியா இல்லைன்னா அந்த குடும்பம் இருக்காது, நம்ம அமைதியா போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும். இந்த குடும்பத்துல நம்ம சத்தம் போட்டா பிரச்சனை உண்டாயிரும்னு கணவன் அமைதியா போறாங்கல்ல, அவங்க தான் கணவன் நடுவர் அவர்களே. ஓகே, லாஸ்டா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். என்னன்னா, ஆண்கள் எப்படி தெரியுமா, உடலுக்கு உயிர் எந்த அளவு முக்கியம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உடலுக்கு உயிர் தான் முக்கியம். அது எந்த அளவு முக்கியமோ அதே போல கடலுக்கு கரை எந்த அளவு முக்கியமோ, படகுக்கு துடுப்பு எந்த அளவு முக்கியமோ, பட்டத்திற்கு கயிறு எந்த அளவு முக்கியமோ, கட்டிடத்திற்கு அடித்தளம் எந்த அளவு முக்கியமோ, அதே போலதான் குடும்பத்திற்கு கணவன்கிற ஒருவர் மாத்திரம்தான் முக்கியம். நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, எங்கள் குடும்பத்திற்கு முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்களேன்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். 2 அணியினரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்களா இல்லாம ரொம்ப அழகா குடும்பத்தை கட்டுவது மனைவி தான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும், இல்ல கணவன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் நிறைய நம்மை சிந்திக்க வைக்கவும் சிரிக்க வைக்கவும் நிறைய பாயிண்ட்ஸை பகிர்ந்து கொண்டாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கு நாம் எதை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கணும், எதை நாம் வந்து நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வேதத்தை தான் நோக்கி பார்க்கணும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, குடும்பத்தை கட்டுறது மனைவியா இல்லை கணவனா அப்படின்னு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நமக்கு எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம மனைவி தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிற கனி அவங்க வந்து புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே இது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இயேசு சில வசனங்கள் சில வேத வாக்கியங்களை சொல்லி முடிச்சுட்டு, அந்த வார்த்தைகளின்படி யாரு நடக்கிறாங்களோ அவங்க கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படியும் சொல்லப்படுகிறது. அப்போ யாரு தான் கட்டுறா குடும்பத்தை, கணவனா இல்லை மனைவியா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சங்கீதம் 127ல் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்கு, விருதாவா இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தை யார் கட்டுறா, கர்த்தர் தான் ஒரு குடும்பத்தை கட்டுகிறவரா இருக்கிறார். பிரசங்கிலையும் நம்ம வாசிக்கிறோம், முப்பரி நூல் அது சீக்கிரமாய் அறாது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணவன் மனைவிக்கு நடுவுல யார் இருக்கணும், கிறிஸ்து தான் நடுவுல இருக்கணும். அவங்க குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலியா இருக்கணும். கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிற குடும்பமா இருந்தாதான் அந்த குடும்பம் கட்டப்படும். அப்போ கிறிஸ்துவை முதன்மையாய் கொண்டிருக்கிற குடும்பம், கிறிஸ்துவை நடுவாக வைத்து அதன் மேல் கட்டப்படுகிற குடும்பம் தான் அது என்னப்படுது, அது கட்டப்படுகிறது. கணவனும் மனைவியும் அதில் ஒரு பாத்திரங்களாக தான் செயல்படுறாங்க. 2 பேரும் சமமாக அந்த குடும்பத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நாங்கள் வசதி அப்படின்னு இவங்க சொன்னாலும், இல்லை நாங்கள் தான் கணவன்மார்கள் தான் உழைப்புலையும் சரி எல்லாத்துலேயும் உங்களோட வசதி அப்படின்னு சொன்னாலும், 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக அந்த குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஈக்குவலாக அவங்க தங்களுடைய பங்களிப்பை ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போது அவங்க ஈக்குவலாக கொடுக்கும்போது அவங்களுக்கு நடுவில் ஒரு இணக்கத்தையும் ஒரு ஒருமனத்தையும் கொண்டு வருகிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த குடும்பத்தில் தினமும் 2 பேர் கணவன் மனைவி குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும் போதும், குடும்பமாக ஆண்டவருடைய காரியங்களில் இணையும் போதும் அந்த குடும்பத்தை கர்த்தர் தாமே கட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நினைவில் கொள்ளுகிறது என்னன்னா, நமக்கு நம்முடைய குடும்பமோ இல்லை நாம் குடும்பம் ஆக போகிறோமோ, எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவை முன்னிலையாய் கொண்ட ஒரு மனிதனை இல்லை ஒரு மனுஷியை நாம் தெரிந்தெடுத்து அப்படிப்பட்ட அந்த முறையில் நாம் குடும்பத்தை கட்டும்போது நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும், அது நன்றாக கட்டப்படும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பிரி நூல் தான் எப்படி இருக்காது, சீக்கிரமாய் அது அறாது. கிறிஸ்து, கணவன், மனைவி இவங்க 3 பேரும் ஒரு முப்பிரி நூலா இருக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இவர்கள் இருந்தா அந்த குடும்பம் வந்து உடைக்க முடியாத அளவுக்கு கட்டப்படும்.